ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு யூடியூப் சேனலோட இன்கம் எவ்வளோ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எப்படி வந்து யூடியூப் சேனலோட இன்கம் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தேவை 3 விஷயம். ஒன்று பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலோட நிஷ், அதுக்கப்புறம் வந்து யூடியூப் சேனலோட சிபிசி, அதாவது காஸ்ட் பிளேயர் கிளிக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலோட அனலிட்டிக்ஸ், அந்த பர்டிகுலர் சேனலோட அனலிட்டிக்ஸ். ஸோ இதை 3 வச்சு எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம வந்து யூடியூப் சேனலோட அனலிட்டிக்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2-3 சேனல் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து மதன் கௌரி சேனல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் யோகோட சேனல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சேனலில் நம்ம அனலிட்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த சேனல் பார்த்திங்கன்னா பெரிய சேனல், உங்களுக்கு தெரியும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து நிறைய வியூஸ் வந்திருக்கும், எல்லாமே கீழே நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சேனலோட நீஷ் அப்படி எப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் மேக் பண்ணுறாங்களோ அது வந்து அந்த கேட்டகரியில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஃபான் வியூவர் சேனல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுட் ரிலேட்டடாக வீடியோஸ் மேக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபுட் அந்த டைப் ஆஃப் நிஷில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட அனலிட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். அனலிட்டிக்ஸ்னால் அவங்களாம் சேனல் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஸோ அதெல்லாம் வந்து ரியல் டைமில் அனலைஸ் பண்ணுறதா இது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு பார்க்க போகிற வெப்சைட் பார்த்திங்கன்னா சோஷியல் பிளேடுங்கிற வெப்சைட் தான். ஸோ அந்த வெப்சைட் போய்ட்டு எந்த சேனலோட நீங்கள் வந்து அனலிட்டிக்ஸ் கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலோட நேம் அடித்து சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த சேனலில் போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட வியூஸ் எவ்வளோ வந்திருக்கு, இல்லை டெய்லியும் வர வீக்லி வர சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ, அதே மாதிரி வீக்லி அவங்க போடுற வீடியோக்கு வர வியூஸ் எவ்வளோ. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ இது மூலயமா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா இந்த சேனலோட அனலிட்டிக்ஸ் கிடைக்கும். அதாவது இந்த சேனலில் வந்து இந்தியாவில் என்ன ரேங்க்கில் இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இந்த சேனலோட எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இதில் போடுவாங்க. ஓகேவா, இது வந்து எஸ்டிமேட் ஏர்னிங் தான், இது வந்து அக்யூரேட்டாக இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகேவா, இதுக்கு மேலே ஏர்ன் பண்ணலாம், இல்லைனா அந்த சேனலில் வந்து நிறையா வகையில் ப்ராடக்ட் தான் ப்ரமோட் பண்ணால் அது மேலே கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸில் பேஸ் பண்ணி வர ஒரு எஸ்டிமேட்டான ஒரு ஏர்னிங்ஸ் தான் அது. வீக்லி எவ்வளோ, இது இயர்லியாக எவ்வளோ இது பண்ணுறாங்க, மந்த்லி எவ்வளோ, வீக்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அதுதான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு சேனல் எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட சேனல். அவங்க இது மாதிரி என் சேனலுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் இது போட்டிருக்கோம். ஸோ அவங்க சேனலோட இது போட்டிங்கன்னா அவங்க சேனலுக்கு வர வந்து ரேங்க் எவ்வளோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சேனலுக்கு வர எஸ்டிமேட்டட் ஏர்னிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ, அதேமாதிரி அந்த சேனலோட வியூஸ் எவ்வளோ வருது அவங்க வீடியோக்குன்னு சொல்லிட்டு சைடில் காட்டுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது மூலயமா வந்து அந்த சேனலோட அந்த நேமை நம்ம என்ட்ரு பண்ணி அந்த சேனலோட அனலிஸ்ட் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஈஸியாக. ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சேனலோட அனலிஸ்ட் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து சேனலோட நீஷ் கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் மேக் பண்ணுறாங்கன்னா அதுதான் முன்னாடி சொன்னேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெக் சேனல் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெக்கோட ரிவ்யூ, ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து டெக் ரிலேட்டடாக வரும். ஸோ அதெல்லாம் டெக் நீஷ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கார்டு ஒரு லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து அந்த சிபிசி இருக்குது. நீஷ்லாம் பார்த்திங்கன்னா ஹெல்த் நீஷு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு, இது மாதிரி இந்த நீஷ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா வந்து மணி வந்து காஸ்ட் கிளிக் வந்து நிறையா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் நீஷில் வந்து நிறைய மணி ஈஸியாக நிறைய பேர் வந்து மணி வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ஒரு நீஷ் கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸி தான். அந்த சேனலோட டைப்பை நீங்கள் சர்ச் பண்ணி எவ்வளோ நீஷ் அது மாதிரி தெரிஞ்சிங்கன்னா கிடைக்கும். ஆக்சுவலி நீங்கள் அது மாதிரி ஆவரேஜாக வந்து இந்த டைப் ஆஃப் இதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட்டில் கிளிக் ஃபார் என்ன டைப் ஆஃப் நீஷ், அவங்க வந்து ஃபுட் சேனல்லாம் ஃபுட் நீஷ் அது மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த சேனலோட நீஷுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட்டில் கிளிக்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த இது தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு வீடியோஸை வந்து ஆடு வந்து ப்ளே ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். ஸோ இதை பற்றின ஃபுல் எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த வீடியோட பார்ட் 2ல் உங்களை பார்க்குறேன் கைஸ். ஸோ வெயிட் ஃபார் த பார்ட் 2. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் கைஸ். பை.